வினோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். காலையில தூக்கி வச்சோட என் பொண்ணு எழுப்புறா தென்றல். ஏன்பா வீட்டுக்குள்ள ரூல்ஸ் போடுறீங்க? ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஹஸ்பண்ட் ஆல்கஹால் அடிக்ட் ஆகி வீட்டுல வந்து அடிக்கிறாங்க அவங்க அம்மாவை. குழந்தைங்க வந்து ஒரே ரூம்ல மட்டும் தான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் போட்டு அந்த ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா ஸ்மார்ட் போன் திருப்பி அடிக்காது. ஸோ ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன், வேலை செய்யற பாப்புலேஷனுக்கு அவனுக்கு ஒரு லக்ஸுரி, அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கிற சர்க்கியூட் வந்து அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் போது அடிக்ஷன் ஃபார்மேட் வருது. நேச்சுரலி ஒவ்வொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்ஷன் வந்து இருந்துதான் இருக்கு. ஸோ அந்த இப்ப பல் வழக்கெல்லாம் எனக்கு காலையில வாய் நாத்து அடிக்குமோ, என் பல் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நான் மொபைல் பார்க்கலன்னா ஐயோ ஏதோ மாதிரி கிரேவிங் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் உள்ள பண்ணா விட்ராவல் சிம்டம்ஸ் பத்தி இந்த ஸ்டடி அட்ரஸ் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா 80s கிட்ஸ்க்கு 15-20 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 80s கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ்க்கு மினிமம் ஒரு 5 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 2K கிட்ஸ் 1-2 தான் இருப்பாங்க. வெரி அட் ஏர்லி ஏஜ், சின்ன வயசுல 40 வயசு 60 வயசுல பிளட் பிரஷர் நோய்கள் 20 வயசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஏன்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், விட்ராவல் சிம்டம்ஸ், பிபி ஷூட் அப் ஆகுது. பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதனால டயபெட்டிஸ் ஏர்லி ஆன்செட்டா வருது. அடிக்ஷன்ஸ் ஹேவ் பீன் இவால்வ்ட் ரைட் ஃப்ரம் our ஃபயர் பாக்குற பீரியட் காட்டு மனுஷங்க வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு யூடியூப் வீடியோ வச்சுட்டோ இல்ல ஒரு கிளாஸ் செஷன் வச்சோலாம் டக்குன்னு ஒரு பிஹேவியர் எல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பட் யூ கேன் மாடிஃபை தி பிஹேவியர். சொல்ற இடத்துல இருந்து செய்யற இடத்துக்கு வாங்கன்னு என்று அவரோட தொகுதியா இருக்கிற 1000 விளக்கை எனக்கு அளித்து எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து எப்பொழுதுமே லைலா கல்லூரி வந்து நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கும் போதும் லைலா கல்லூரியில இதே கருத்தரங்களை பல கருத்துரையாற்றிருக்கேன். ஜாதி ஒழிப்பு பத்தி, மானுட சிந்தனைகள் பத்தி. இப்போ முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக முன்னாடி நிற்கிறதுல வந்து நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் முழுக்க நன்றி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர், எங்களோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமூக ஆர்வலராக இருக்க நீங்க வந்து பேசுவீங்க, வாங்க அரசியலுக்கு வாங்க, அரசியல் வந்து எப்படி அரசியல் எவ்வளவு ஒரு கடினமான பணி உணர்ந்து சொல்ற இடத்துல இருந்து செய்யற இடத்துக்கு வாங்கன்னு என்று அவரோட தொகுதியா இருக்கிற 1000 விளக்கை எனக்கு அளித்து எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து வெற்றி பெற செய்த என் தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் முன்கூட்டியே சொன்னார், இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட வேடிக்கையா சொன்னேன், எந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட் ஒரு 3 விழாக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் பேர்ல இருக்கு, மக்களோட தொடர்பு கொள்ளுறது விஷுவல் மீடியாவை பயன்படுத்துது. இந்த பிளாக் ஸ்கிரீன், நீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பார்த்துருப்பீங்க, பிளாக் மிரர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவல் சோஷியல் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளாக் மிரர் பத்தி அறிந்தவருக்கு வந்த ஜென்ரேஷன் தான் அது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்சர்னா ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு போல்ட் இன்டர்வென்ஷன், அதாவது அவங்க விஷுவலா தான் கம்யூனிகேட் பண்ணணும், ஆனா அந்த விஷுவலா கம்யூனிகேட் பண்ற இல் எஃபெக்ட்ஸை வந்து அவங்க சொல்லணும். அப்ப இது ஒரு டுவெல் சேலஞ்சா இருக்கு. அந்த டுவெல் சேலஞ்ச் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட நன்றியையும் உங்களோட போல்ட்னஸ்க்கும் நான் வாழ்த்தி வணங்குறேன். அடிப்படையில பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளோட தகப்பனாவா இங்க பேச வந்திருக்கேன், ஒரு மருத்துவராக பேச வந்திருக்கேன், சட்டமன்ற உறுப்பினராகவும் பேச வந்திருக்கேன், உங்கள் உறவினராகவும் பேச வந்திருக்கேன். நேத்து தான் ஆக்சுவலா எங்க வீட்டுல நானும் என்னோட மனைவி வந்து பல் மருத்துவர், 2 குழந்தைங்க. கவின் பிரபாகரன் வந்து இப்பதான் 3rd to 4th ஸ்டாண்டர்ட், தென்றல் வந்து இப்பதான் LKG இருக்காங்க. சரி, கேஜெட்ஸ் பத்தி ஏதாவது முடிவு எடுக்கலாம்னு சொல்லி நேத்து தான் நைட் எங்க வீட்டுல டிஸ்கஷன் நடந்தது. அப்போ சரி ஸ்கிரீன் டைமை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட ஆரம்பிச்சோம் பெற்றோர்களா. இப்போ ரூல்ஸ் போடும்போது கவின் பிரபாகரன் வந்து ரோபாக்ஸ் கேம் ஆடிட்டு இருக்காரு. என்னோட மொபைல் ஃபோன் எனக்கு கிடைச்சா, என்னோட ஒய்ஃபோட மொபைல் ஃபோன். அப்போ வந்து அது அடிக்ஷனா இருக்காரு. அதனால அந்த கேம்ல என்னன்னா யூ கேன் பி அ கேரக்டர் இன்சைட். ஃபிளாட்ல இருக்கிற ஒரு 15-30 பசங்களும் ஒரு கேரக்டரா அந்த கேம்ல உள்ள இருக்காங்க. அவங்க இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லயே வாழ்றாங்க. அந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லயே ஒரு வீடு கட்டுறாங்க, அவங்க வந்து போட் ரன் பண்றாங்க, அந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லயே கிரிக்கெட் ஆடுறாங்க, அந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லயே ஃபுட்பால் ஆடுறாங்க, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்ப பிரபாகரன் கேட்டேன், ஃபிளாட்டுக்கு வந்ததே, குழந்தைங்க இருக்கிற ஃபிளாட்டுக்கு வந்ததே பசங்களோட விளையாடுறதுக்காக தான் பிரபாகரன்.
நீ வந்து கீழே விளையாட போகாம நீ வந்து இந்த மொபைல் போன்ல விளையாடுறதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, இல்லப்பா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஒரு சின்ன லைன்ல சொல்றாரு. காலையில தூக்கி வச்சோடனே என் பொண்ணு எழுப்புறா தென்றல், ஏன்பா வீட்டுக்குள்ள ரூல்ஸ் போடுறீங்க? ஒரு உரிமை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உரிமை கேட்கிற ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட பொண்ணு உரிமை பத்தி பேசுறா தெளிவா. ஏன் நீங்க ரூல்ஸ் போடுறீங்க வீட்டுக்குள்ள? ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. சரி, எந்த ரூல்ஸ் பத்திமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, இந்த மொபைல் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ரூல் போடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கிறா. நான் பிட்டு ஷார்ட். அப்பனா ஒரு ஒரு கருவி எவ்வளவு தூரம் வந்து குழந்தைகளை வந்து இழுத்து வச்சிருக்குதுன்னா, அப்ப இதோட பாதிப்பு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் இருக்குது பத்தி நம்ம வந்து ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம், இல்ல ஒரு வரப்போற ஆபத்தை வந்து அட்ரஸ் பண்ற விஷயமா தான் நான் இங்க பாக்குறேன். சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து ஒரு டாக்டர், என் பசங்களுக்கான விஷயங்கள் பண்ணலாம். இதே நீங்க இந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய பையன் வந்து சொல்ற போஸ்டர், தம்பி வந்து போஸ்டர் ஒட்டிட்டு வந்து அந்த போஸ்டர் வர காசை வந்து வீடியோ கேமுக்காக டாப் அப் பண்ற விஷயங்கள், நெட்டுக்காக டாப் அப் பண்ற விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அவ்வளவு அடிக்ஷன். தம்பி பள்ளி டைமை விட்டுட்டு இரவு நேரத்துல போய் போஸ்டர் ஒட்டிட்டு கொண்டாங்க. இது நான் வந்து இந்த அடிக்ஷன் வந்து 3 விதமா பார்க்கலாம். என்னன்னா, மனித இனங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி வரும்போது காட்டு மனிதர்களுக்கு என்ன அடிக்ஷனா இருக்கு போகுது. அப்ப காட்டு மனிதர்களுக்கு என்ன? நெருப்பு தான் அடிக்ஷன். அவன் காலையில வந்து ஹண்டிங் கிரவுண்ட்ல வந்து ஹண்டிங் முடிச்சுட்டு இரவு நேரத்துல அவங்க என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா நெருப்பை பார்த்துட்டு உட்காந்து இருப்பாங்க, ஃபயர் வாட்சிங். ஸோ அவனோட கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். அந்த ஃபயர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம உடம்புல மூளையில டோபமைன் என்ற சுரந்து கொண்டே இருக்கும், ஹாப்பி ஹார்மோன். சரி, அந்த அடிக்ஷன் வருதா? சரி, நம்ம நாகரிக வளர்ச்சி அப்ப நம்ம வந்து ஒரு சிவிலைசேஷனா அடாப்ட் ஆகும்போது, விவசாய நாகரிகம் ஆகும்போது ஃபெர்மெண்டேஷனை கத்துக்கிறாங்க. அப்ப ஃபெர்மெண்டேஷன் கத்துக்கும் போது அடிக்ஷன் ஆகுது, ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகுது. விவசாய சமூகமா இருக்கும்போது ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்ல, மக்கள் வந்து காட்டுல போகும்போது சில வகையான அடிக்டிவ் செடிகளை வந்து கண்டறிஞ்சு அதை சுவைச்சு நார்ஜோனா, இது கஞ்சா, இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஃபிளவர் ஃப்ளோரசன்ஸ் வந்து ட்ரை அப் பண்ணி இன்சல்ஃபேஷன் உணவு உட்கொள்ற வந்து அடிக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஒர்க்கிங் பாப்புலேஷன், வேலை செய்யற பாப்புலேஷனுக்கு அவனுக்கு ஒரு லக்ஸுரி, அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கிற சர்க்கியூட் வந்து அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் போது அடிக்ஷன் ஃபார்மேட் வருது. நேச்சுரலி ஒவ்வொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்ஷன் வந்து இருந்துதான் இருக்கு. இப்ப ஃபாதர் அட்ரஸ் பண்ணாரு, டிஜிட்டல் கிட்ஸ்ன்னு உங்களை அட்ரஸ் பண்றாரு. நான் 2K கிட்ஸ்ன்னு உங்களை அட்ரஸ் பண்றேன். நான் ஒரு 80s கிட்ஸ், அப்புறம் 90K கிட்ஸ், இப்ப 2K கிட்ஸா நான் அட்ரஸ் பண்றேன். இப்ப 2K கிட்ஸா அட்ரஸ் பண்ணும்போது எங்களோட அப்பா அம்மா ஜெனரேஷன் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட இல்ல வேலை சம்பந்தப்பட்ட இருக்கும்போது அவங்க மத்தியானத்துக்கு மேல அந்த வேலை இருக்காது. அப்ப அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டோ இல்ல விஷயங்களா பொது வெளியில நடக்கிற, பொது சமூகத்துல நடக்கிற விஷயங்களா இருக்கலாம். அது அரசியல் மேடைகளா இருக்கலாம், இல்ல ஒரு தெருக்கூத்து நிகழ்வுகளா இருக்கலாம். இரவு நேரத்துல ஆரம்பிச்ச தெருக்கூத்து காலங்காத்தால் வரைக்கும் போகும். கூடவே அவங்களோட நான் சொன்ன மது அருந்துதா இருக்கலாம். இல்ல இது அந்த அடிக்ஷன் பிஹேவியர் உருவாக்கி கொண்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது, 80s 90ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கிரீன் வர ஆரம்பிக்குது, டெலிவிஷன் வருது. அப்ப தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட அடிக்ஷன் அதிகமாகும். இப்ப எக்கச்சக்கம். இப்ப தொலைக்காட்சி அடிக்ஷன் பாத்தீங்கன்னா 80களில் பாத்தீங்கன்னா காலையில டிவி ஆன் பண்ணா ஈவினிங் வரைக்கும் டிவி போகும். அப்ப வெறும் தூர்தர்ஷன் மட்டும் இருந்தது. அப்புறம் மல்டிபிள் பிரைவேட் சேனல்ஸ் வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை செய்யற வீட்டுல இருக்க இல்லத்தரசிகள் வந்து இந்த சீரியல்ஸ் அடிக்ஷன்ல இருப்பாங்க. ஆண்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்ல அடிக்ஷன் இருப்பாங்க. சரி, இப்ப அப்புறம் காமெடி சேனல் அடிக்ஷன் வந்தது. ஸ்கிரீன் இமேஜஸ் 80s 90ஸ்ல வந்தது. இந்த ஸ்மார்ட் போன் அடிக்ஷன் நம்ம கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நான் இன்டர்ன்ஷிப் ஹவுஸ் சர்ஜன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் படிக்கும் போது அப்ப எனக்கு அந்த நோக்கியா 3310 தான் நான் யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் மொபைல் போன். அந்த மொபைல் போன் வந்து கம்யூனிகேஷனுக்காக, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் இன்கமிங்கும் பேஷண்ட்குள்ள எமர்ஜென்சிஸ் அட்ரஸ் பண்றதும் பேஷண்ட் ரிசீவ் பண்றதுக்கான மொபைல் டூல் பயன்படுத்துறது. அப்ப கம்யூனிகேஷனுக்காகவும் நம்மளோட சர்வீஸ்க்காக டெலிவர் பண்ற டூல் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய ஆரம்பிச்சவனுக்கு அப்புறம், டெக்னாலஜி வர ஆரம்பிக்கும், ஸ்பேஸ் ஆஃப் தி போன் வைடன் ஆனதுக்கு அப்புறம், போன்ல இருக்கிற ஆக்சஸ் அதிகமானதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல உள்ள இழுத்துருச்சு. தேர்வுல எடுத்துக்காட்டாவே சொல்றேனே, யூஸ்வலாவே ஸ்மார்ட் போன்ஸ் யூசேஜ் வந்து என்ன பண்றாங்க,
மணி டிரான்ஸ்ஃபர், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷனால உலகத்துக்கான அறிவு, உங்க கல்விக்கான விஷயங்கள், இன்னொருத்தர் எளிதாக கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள், வெளிநாட்டுகள்ல உங்க நண்பர்களோ உற்றார் உறவினர்கள் போனாலும் அவங்கள பாக்குறதுக்கு வீடியோ கால், வீடியோ சேட் பண்ற விஷயங்கள் ஒரு கம்யூனிகேஷன் டூல். இப்ப அந்த கம்யூனிகேஷன் டூல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எப்படின்னா உங்க அடிக்டிவ் டூலா மாறி உங்களோட வாழ்ற வாழ்க்கையே அதுல கன்சியூம் பண்ற அளவுக்கு இழுத்து கொண்ட சூழல்ல நம்ம இருந்திருக்கோம். அத வயசுகளா பிரிச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து பேண்டமிக் ஒரு பிளேமா பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்ஷன் ஸ்டார்டட் ப்ரையர். பேண்டமிக் முன்னாடியே மொபைல் அடிக்ஷன் இன்னோவேட்டபிள். பேண்டமிக்காவது மொபைல் போனோட யூசேஜுக்கு வந்தது. வாட்ஸ்அப்பும் யூடியூபும் பாக்குற குழந்தைகள் பேண்டமிக் இல்லப்ப கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதோ இல்ல என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ண நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எஜுகேஷன் கரிக்குலத்தை ரன் பண்றதுக்காகவோ எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காகவோ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஓகே, பட் ஆனா பேண்டமிக் சிச்சுவேஷன் மட்டுமே காரணம் கிடையாது. அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கன்சப்ஷன், இந்த சக்கிங் பிஹேவியர் வந்து ஒவ்வொரு எல்லா ஏஜ்லயும் பாதிக்கும். இப்ப குழந்தைங்க நான் சொன்னேன், அவங்க என்ன பண்றாங்க, யூடியூப் வீடியோஸ் பாக்குறாங்க, கேம்ஸ் பாக்குறாங்க, கேம்ஸ் ஆடுறத யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை பாக்குறாங்க, அவங்க ஆடுறவங்கள பாக்குறாங்க. அந்த கன்சப்ஷன் அந்த ஏஜ் குரூப்ல நடக்குதா இல்லையா? கேம்ஸ் வந்து நான் வந்து பல்வேறு விதமான கேம்ஸை பார்க்கலாம். இப்ப யூஎஸ்ல எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் பாக்குறோம். ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் ஏன் வருது? அவனுக்கு பர்சனாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். கன் ஃபயர் கேம் தான் ஆடுறாங்க. யூஎஸ்ல கன் லைசன்ஸ் ஆக்சசபிள் ஃப்ரீ. சோ அவனோட வென்டிலேஷன் போட்டா கன் எடுத்துட்டு வந்து அவன் கேம் ஆடுற வீடியோஸ் வந்து இம்ப்ளிகேட் பண்ணி ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகுதா இல்லையா? அது ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்கமா நான் பாக்குறேன் நான். அப்ப அதே மாதிரி கேமிங்ஸ் வந்து அக்ரெசிவ் பிஹேவியரும் ரேஜ் பிஹேவியரும் அடிக்டிவ் பிஹேவியரும் உருவாக்கு. அது மட்டும் இல்ல, யூத்துக்கு வாங்க. யூத் எதுக்கு ஆக்சஸ் பண்றாங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃப்ரீயாவே பேசலாமே. பான் சைட்ஸ், பான் அடிக்ஷன் ஆகுதா இல்லையா? மக்கள் வந்து அவங்களோட பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக they've started using mobile phones for visualizing porn sites. So porn world டார்க் நெட் கான்செப்ட் ஓபன் ஆச்சு. பான் வழியா டார்க் நெட் வேர்டு வரும்போது பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த பிட்காயின் கான்ட்ரோவர்சி பார்த்திருப்பீங்க, ட்ரக் டிராபிகிங் பார்த்திருக்கீங்க, விமன் டிராபிகிங் பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் மொபைல் ஆக்சஸ்ல வர ஆரம்பிச்ச சூழலை பாக்குறோம் அந்த ஏஜ் குரூப்ல. மிடில் ஏஜ் கிராஸ் ஓவர் பண்ணி பாருங்க. இப்ப ஒர்க்கிங் உமன் இருக்காங்க, எல்லா நிலையிலும் பார்க்கலாம். இப்ப மொபைல் போன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்லி சாட்ஸ், டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக ஒரு டைம் உருவாக்கி, ஒரு நேரத்தை உருவாக்கி, ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து ஒவ்வொரு காஃபி சாப்பிட்டுட்டு எல்லா கதையும் பேசிட்டு வருவோம். இப்போ நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிடும். அந்த குரூப் இருக்கிற எல்லா டிஸ்கஷன்ஸ், சண்டைகள், சச்சரவுகள், நட்புகள் எல்லாமே அது கம்யூனிகேஷன் டூலா உட்கார்ந்த இடத்துல சௌரியமாயிடுது. இமேஜின் ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டால ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஹஸ்பண்ட் ஆல்கஹால் அடிக்ட் ஆகி வீட்டுல வந்து அடிக்கிறாங்க அவங்க அம்மாவை. குழந்தைங்க வந்து ஒரே ரூம்ல மட்டும் தான் இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் போட்டு அந்த ஸ்மார்ட் போன் தான். ஏன்னா ஸ்மார்ட் போன் திருப்பி அடிக்காது. ஸ்மார்ட் போன்ல நமக்கு தேவையானதை நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம், தேவையில்லாததை டெலீட் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் அது பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் ஆல்கஹாலிக்கு அவன் டக்குன்னு வெளியே தூக்க முடியாது. கரெக்டா இல்லையா? ஆனா போன் தரலாம் ஈஸியா. எனக்கு இது தேவையானது தேவையில்லாததுன்னு அதான் சொல்றாங்களே, ப்ரிஃபரன்ஷியலா இப்ப இருக்கிற வீடியோஸ் என்னாச்சு. இப்ப நீங்க யூடியூப் வீடியோஸோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ நீங்க பார்க்க வேண்டிய வீடியோஸ் வந்தா திருப்பி உங்களை வந்து உங்களோட டேஸ்ட தெரிஞ்சு அந்த வீடியோஸை உங்களை இன்வைட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் இருக்கா இல்லையா? ஸோ அட் மூமெண்ட் ஆஃப் ஸ்வைப் அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. எனக்கு அது ப்ரிவிலேஜ் இருக்கு. என்ன ப்ரிவிலேஜ்? இங்க டிலீட், இங்க அக்செப்ட். இந்த வீடியோ நான் அக்செப்ட் பண்ணுவேன், இந்த வீடியோ நான் பார்ப்பேன்னு ஒரு ஒர்க்கிங் உமனுக்கு ஒரு அருமையான டூலோ வென்டிலேஷன் போட்டு அந்த போன் அமைது. முன்னெல்லாம் வந்து வென்டிலேஷன் போட்டு வந்து கோயில் குளங்களா இருக்கும், வழிபாட்டு தலங்களா இருக்கும். அங்க போய் அவங்க வென்டிலேட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலோ ஒரு கோயில் போயிட்டு வந்தாலோ எனக்கு மன நிம்மதி கொடுக்கறத விட்டுட்டு ஒரு 1.5 hours போன்ல உட்காந்தானா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது என்னோட 1.5 hours பிரைவசி டைம் அப்படின்னு சொல்லி அம்மா பாக்குறாங்க. சோ அம்மா பாக்குற குழந்தைகள் என்ன பண்ணுது? ஓகே, அம்மாவே பாக்குறாங்க, அப்பாவும் அதுலதான் இருக்காரு, நமக்கும் அது இதுதான் இயல்பான வாழ்க்கை போல இருக்குன்னு சொல்லி பல்வழக்கிற பழக்கம் எப்படி நமக்கு கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்ற பழக்கம் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸா இந்த சொசைட்டில ஆயிடுச்சு. சோ அந்த இப்ப பல் வழக்கெல்லாம் எனக்கு காலையில வாய் நாத்து அடிக்குமோ, என் பல் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல? அதே மாதிரி இன்னைக்கு நான் மொபைல் நான் பார்க்கலன்னா
ஐயோ ஏதோ மாதிரி கிரேவிங் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணா விட்ராவல் சிம்டம்ஸ் பத்தி இந்த ஸ்டடி அட்ரஸ் பண்ணுது. வெறும் ஹெட்ஏக், நெக் பெயின், ட்ரைனஸ் மட்டும் நினைக்காதீங்க. உளவியல் ரீதியாக எவ்வளவு தூரம் அந்த போன் நம்மளை இம்பாக்ட் பண்ணுது. இரிட்டபிலிட்டி, மூட் ஸ்விங்ஸ் பிஹேவியர். சில பேருக்குலாம் பர்சனாலிட்டியா இஷ்யூஸ் இருக்கும், ஆனா டிசீஸா எக்ஸ்பிரஸ் ஆகாது. நீங்க மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னா, மைண்ட் ஹெல்த் பாத்தீங்கன்னா, நமக்கு அண்டர்லைங் பர்சனாலிட்டிஸ் இருக்கும், ஆனா நம்மளோட சோஷியல் பர்ஸ்டியூட்ஸும் நம்மளோட வளர்ந்த விதங்கள் அதை தடுக்கும். மொபைல் போன்ஸ் என்ன ஆகும்னா அந்த சோஷியல் இன்ஹிபிஷன்ஸ் டு டீல் வித் சொசைட்டி எடுத்து விட்டுரும். அப்போ உண்மையான உங்களை அண்டர்லைங் ஆன பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் டிசீஸா மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனாலதான் அகாடமிக் இன்னட்டென்ஷன், ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கம்மியாகிற விஷயங்கள் பாக்குறோம். இந்த சொசைட்டியோட ஐசோலேட் ஆயிரும், சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்திடும். இப்ப நீங்க இன்னும் சொல்ல, நீங்க ஏர்போர்ட் போய் பாருங்க. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கேஜெட்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. முன்னதான் ட்ரெயின் ஜேர்னி வந்து எப்படி இருக்கும்னா, இன்னொரு ஃபேமிலி மீட்டிங் பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ற ட்ரெயின் ஜேர்னி வந்து எல்லாரும் அவங்கவுங்க மொபைல் போன்ல அவங்கவுங்க கம்பார்ட்மெண்ட்ல சைலண்டா படுக்கிறத பாத்துக்கலாம். பஸ் ஜேர்னில ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும், அதுக்கான கம்யூனிகேஷன், ஹியூமன் கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நட்பு வட்டாரங்கள், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரும் ஒரு மினிமம் நீங்க பாத்தீங்கன்னா 80s கிட்ஸ்க்கு 15-20 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 80s கிட்ஸ்க்கு, 90s கிட்ஸ்க்கு மினிமம் ஒரு 5 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 2K கிட்ஸ் 1-2 தான் இருப்பாங்க. பர்சனலைஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது தன்னோட சோகங்களையும் வருத்தங்களையும் இன்னொரு நண்பர்கிட்டயோ இல்ல இன்னொரு தோழிகிட்டயோ ஷேர் பண்ற அளவுக்கு 1-2 பேர் தான். இந்த 10 இருந்த நட்பு வட்டாரம் 5ஆ மாறி 1-2ஆ மாறும் போது மனித தொடர்புகள் அகற்றி போய் நிற்குது. அது வந்து குடும்ப சூழலே பார்க்கலாம், நட்பு வட்டாரம். எல்லாரும் ஐசோலேட்டடா ஒரு மொபைல் போனோட இன்டராக்ஷன் இருக்கானா அவங்களுக்கு தேவையான சொல்ற ஒரு மொபைல் போன் இருக்கு. என்னோட நட்பு என்னோட மொபைல் போனோட தான். அது வழியாக நான் என் நட்பு வட்டாரத்தை பார்க்கலாம். அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக் சாட்ஸா இருக்கட்டும். ஆனா என் மொபைல் போன் தான் எனக்கு வேண்டியதை ஆமா சொல்ற நண்பன் எவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது ஒரு மனித இயல்புல. அந்த கம்ஃபர்ட் தான் உங்களை வந்து அடிக்ஷன் பிஹேவியரை பல மடங்கு அடிக்கும். இப்போ வந்து இது எஃபர்ட்லெஸ். இப்போ நீங்க வந்து பிசிக்கல் எஃபர்ட்னா ஒரு எஃபர்ட் எடுக்கணும். நீ போய் ஒரு கிரவுண்டுக்கு போய் விளையாடணும். இப்ப என்னோட சொந்த பையனே பிரபாகரன் கம்ஃபர்டபுளா சோஃபால உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு எஃபர்ட், கிரவுண்ட்ல போய் பிசிக்கல் எஃபர்ட் எடுக்கணும். சோ ஒரு ஃப்ரெண்டா பாக்கணும்னா ஒரு பிசிக்கல் எஃபர்ட் இருக்கு, அதுல ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒரு பிசிக்கல் எஃபர்ட் இருக்கு. இப்ப அந்த எஃபர்ட் வந்து கட் பண்ற விஷயங்கள்ல இந்த மொபைல் போன் கொடுத்தது கூட உங்களுக்கு அடிக்ஷன் பிஹேவியர். உங்களுக்கு இப்ப நீங்க மணிக்காக நீங்க நோக்கம் இருந்தா அதுக்கு உண்டான கேம்ஸ் இருக்கு. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதுக்கு உண்டான கேம்ஸ் இருக்கு. வெறும் நீங்க மூவி சாங்ஸ் மட்டும் பாக்குறீங்களா அதுக்கு உண்டான கேம்ஸ் இருக்கு. அதுக்கு நாங்க ஸ்பெஷல் ஃபோல்டர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். தி என்டையர் மெனு இஸ் ஸ்ப்ரெட். கம் ஆன், வாங்க இன்வைட் பண்ணி நீங்க சக்கப் ஆயிருங்க. அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், ஈவல் எஃபெக்ட்ஸ், இம்பாக்ட்ஸ் வந்து இங்க பாக்குற அளவுக்கு என்னன்னா, நம்மளோட மானுட தன்மையா இருக்கிற இயல்பான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை விலகி போய் ஒரு டிசீஸ் லைஃபா வரப்போம். நீங்க வந்து நெக் பெயின், ஐ ட்ரைனஸ், ஓகே. நான் பாக்குறது ஏர்லி ஆன்செட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் பாக்குறேன். வெரி அட் ஏர்லி ஏஜ், சின்ன வயசுல 40 வயசு 60 வயசுல பிளட் பிரஷர் நோய்கள் 20 வயசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஏன்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், விட்ராவல் சிம்டம்ஸ், பிபி ஷூட் அப் ஆகுது. பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, அதனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதனால டயபெட்டிஸ் ஏர்லி ஆன்செட்டா வருது. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. சக்கரை, நீரிழிவு நோய்கள், அதனால இறுதி அடப்பு நோய்கள் எல்லாமே ஏர்லி ஆன்செட்ல வர ஆரம்பிக்கிற சிச்சுவேஷன்ல பாக்குறோம். மக்களோட யூசேஜை பாருங்களேன். சட்டமன்ற உறுப்பினராக எலெக்ஷன் நிற்கும் போது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, உங்களோட ஓட்டர்ஸ் ஐடி நீங்க அழகா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மக்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணல. மொபைல் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு. எத்தனையோ விதத்துல இங்க பென்ஷன் ஸ்கீம்ஸ், விதவை ஸ்கீம்ஸ் ஆன்லைன்லாவே மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. கரப்ஷன்லாம் அவாய்ட் பண்றதுக்கு மக்கள் வெறும் வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜி என்டர்டெயின்மெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசேஜ்க்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் ஆன்லைன் கிளாஸஸ், அது ஆன்லைனான எவ்வளவு உலகத்துக்கான இன்ஃபர்மேஷன் கெய்னிங்கான ஆக்சஸ் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா நின்று போயிடுது. சோ அப்ப என்ன புரியுதுன்னா, வெறும் மொபைல் போனை இன்ஃபோடெயின்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட்காகவே பயன்படுத்துற விஷயத்த ரெகுலேட் பண்ணும். அப்ப as a டாக்டரா, ஓகே, உங்களோட இல்லஃபெக்ட்ஸ் பத்தி பேசுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டரா, அதாவது என்னோட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கறது, எஸ், மை 1000 lights கான்ஸ்டிடியூன்சி இஸ் யுவர் லேப்ன்றது. கமான், என்னோட ஸ்கூல்ஸ், என்ன 1000 lights இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு உங்களுக்கு நான் வந்து லேப்க்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். என்னோட காலேஜஸ்,
1000 it's like education institutions, office spaces-க்கு இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். உங்களுக்கு பிளே ஃபீல்ட் ஃப்ரீயா இருக்கு. கமான், நீங்க இந்த ஸ்கிரீன்லெஸ் இன்டர்வென்ஷன்ஸை வந்து அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஒர்க்கிங் எடுத்த மாதிரி நீங்க எடுங்க. அன்னைக்கு கூட சொன்னேன், எங்க 1000 லைட்ஸ்ல வந்து ஹேபிடட் போர்டு, அதாவது ஸ்லம் போர்டை வந்து எங்களோட தமிழ்நாடு முதல்வர் வந்து ஸ்லம் போர்டுன்னு சொல்லக்கூடாது, சோஷியல் இஷ்யூவா அட்ரஸ் பண்ணக்கூடாது, அதை ஹேபிடட் மோட், அர்பன் ஹேபிடட் மோடா மாத்திருக்காரு பேரு. அந்த ஹேபிடட் போர்டுல குடிசை மாற்று வாரியம், ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்க, 34 ஹவுசிங் போர்ட்ஸ் இருக்காங்க. அங்க தயவு செய்து வாங்க, அங்க இருக்கிற ஃபீல்ட எடுத்துங்க. இந்த மொபைல் டி அடிக்ஷன் யூசேஜ் வந்து கர்வ் பண்றதுக்கான அருமையான அவென்யூஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். We'll work together as a team so that இந்த மொபைல் யூசேஜ் appropriate யூசேஜா மாத்துறதுக்கு வழி பண்ணுங்க. இப்போ it can't be replaced. நீங்க ஆல்கஹால் பரிணாமம் நான் சொன்னேன், ஃபெர்மெண்டேஷன்ல இருந்து ஆல்கஹால் வந்துட்டு இருக்கு, புரியுதா சொல்றது? So addictions have been evolved right from our fire பாக்குற பீரியட், காட்டு மனுஷங்க வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு யூடியூப் வீடியோ வச்சுட்டோ இல்ல ஒரு கிளாஸ் செஷன் வச்சோலாம் டக்குன்னு ஒரு பிஹேவியர் எல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பட் யூ கேன் மாடிஃபை த பிஹேவியர். உண்மையில ஏன் நான் வந்து பாசிட்டிவா சொல்றேன், நீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்றேன். 80s பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்கை ரீப்ளேஸ் பண்றதுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் they bombarded the entire world with their ad and advertisements that நாங்க எக்ஸாக்ட் breast milk enrich பண்ணி நாங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கொண்டு வரோம், விமென் வந்து காஸ்மெட்டிக்கா அவங்க வந்து பிரெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆக வேண்டாம், நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் நிறுத்திடுங்க, குழந்தை டெலிவரி போயிடு, அந்த அளவுக்கு they did a campaign. ஒரு handful set of 5 or 6 pediatricians சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, they started a exclusive breastfeeding campaign. ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் WHO இனிஷியேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் சஸ்டெயின் கேம்பெயின், பிரெஸ்ட் மில்கோட அட்வான்டேஜஸ், பிரெஸ்ட் மில்க்னால என்னென்ன நியூட்ரிஷன் குழந்தைக்கு போகுது, பிரெஸ்ட் மில்க்னால குழந்தையோட வளர்ச்சி என்ன, பிரெஸ்ட்னால ஒரு தாயோட ஹெல்த்துக்கு என்னதுன்னு சொல்லிட்டு they did a sustain campaign. Imagine facing a big giant corporate business world, ஒரு handful of pediatricians are fighting, ஒரு டேவிட் கோலியாத் சண்டை மாதிரி வச்சுங்களேன். பட் the power of communication, the power of messaging, the people அவங்க லிசன் பண்ற விஷயத்தை வந்து they tapped it. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா exclusive breastfeeding is like one single line around the globe. அப்ப இப்போ ஒரு handful of set of Loyola College students with handful committed number of teachers with the guiding light of the principal, இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கிரீன்லெஸ் ஆரம்பிச்சீங்க. இந்த ஸ்கிரீன்லெஸ் இனிஷியேட்டிவ் என்னோட கான்ஸ்டிடியூன்சி வரைக்கும் வந்திருக்கீங்க. இஃப் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்து அதை டாக்குமெண்ட் பண்ணி, இது இந்த பைலட்ல இந்த ஜோன்ஸ்ல நான் எங்களோட கேம்பெயின்ல அப்ராப்ரியேட் யூசேஜ் ஆஃப் மொபைல் போன் நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், மொபைலை எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கிரீன் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துட்டு, இது இல்லாத இன்டர்வென்ஷன் செக்மெண்ட்ஸ் இப்படி இருக்கு, இதனால வர பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்க ஒரு சார் சொன்ன மாதிரி, பிரின்சிபல் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஜேர்னல் டாக்குமெண்ட் பண்ணும்போது it will be a policy making step for the government of Tamil Nadu. இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்த ஒரு இன்டர்வென்ஷன் ஆகும், ஒரு கண்ட்ரிக்கான இன்டர்வென்ஷனா மாறும். So small steps will lead to bigger benefits, but it has to start. And I'm very confident that our visual communication department, one of the best departments across the globe, has started this initiative. And as a doctor, as a people representative, I am with you for this entire campaign. Thank you. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.